ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான மேட்ச் இருக்குது. யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கும் ஆர்ஆருக்கும். இந்த மேட்ச்சு டோர்னமெண்ட்டை இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எதுலாம் மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து 6 மேட்ச் ப்ளே பண்ணி 4 வின் பண்ணியிருக்காங்க, 2 தோற்றுருக்காங்க. எல்எஸ்ஜி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு 6 மேட்ச் ப்ளே பண்ணி 2 வின் பண்ணி 4 தோற்றுருக்காங்க. அதாவது கடைசி 3 மேட்ச் எல்எஸ்சி தொடர்ந்து தோற்றுருக்காங்க. ஆர்ஆர் கடைசி 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. இந்த மேட்ச் எல்எஸ்ஜி ஒரு வேளை தோற்றாங்கன்னா அவங்க டோர்னமெண்ட் விட்டு அவுட் ஆவாங்க. இது கிட்டத்தட்ட 90% கன்ஃபார்மு. அதுவே ஆர்ஆர் இந்த மேட்ச்சை வின் பண்ணாங்கன்னா அவங்க ப்ளே ஆஃப்ஸ்க்கு போகிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ், அவங்களுக்கு 90% சான்ஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க 10 பாயிண்ட்டு போயிடுவாங்க, செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச்சு. பார்ப்போம் யார் வின் பண்ணுறா அப்படின்னு. இப்போ வாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு கண்ணோட்டம் பார்க்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் 6 மேட்சஸ் ப்ளே பண்ணி அதில் 5 வின் பண்ணியிருக்காங்க, 11 பாயிண்ட், ஒரு மேட்ச் ட்ரா. இன்னும் ஒரு மேட்ச்சு கூட அவங்க தோக்கலைங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் ப்ளே பண்ணி 4 வின் பண்ணி 8 பாயிண்டில் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 7 மேட்ச்சில் 4 வின் பண்ணி 8 பாயிண்ட்டு. ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சும் இப்போ நெட் ரன் ரேட் மட்டும் தான் வித்தியாசம். எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச் அதிகமாக விளாண்டுருக்காங்க. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் ப்ளே பண்ணி 4 வின் பண்ணி 2 தோற்றுருக்காங்க, அவங்களும் 8 பாயிண்ட்டு. அவங்க ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் இந்த 3 டீமுக்குமே நெட் ரன் ரேட் தான் வித்தியாசம். அடுத்து வாங்க டிசிஜிடி. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே பொசிஷனில் தான் இருக்காங்க. டோர்னமெண்ட்டு முடிக்கும் போதும் இதே பொசிஷனில் தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அடுத்து எம்ஐ, சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, கேகேஆர் இவங்க 4 பேர் பாட்டமில் இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா எம்ஐ லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணதை வச்சு அவங்க மேலே வருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் பார்க்கலாம். ஆரஞ்சு கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா இருக்கார். 7 மேட்ச் ப்ளே பண்ணி 323 ரன்னு. நேற்று ஒரு பயங்கரமான பேட்டிங்கு போட்டு செதற விட்டார். அடுத்து ஹென்ரிச் கிளாசன், அவர் 7 மேட்ச்சில் 320. சுப்மன் கில் 5 மேட்ச்சில் 265. விராட் கோலி 6ல் 247. சூரியவன்ஷி 6ல் 246. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கொஷின் என்னென்னா, இந்த 5 பேரில் யார் ஆரஞ்சு கேப் வின் பண்ண போகிறா இந்த சீசன்? அப்படி இல்லைனா இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க யாரோ ஒரு ஆள் வின் பண்ண போகிறாங்களா? யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பர்பிள் கேப் சைடு வந்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் 13 விக்கெட்டு, இஷான் மலிங்கா 12, பிரசித் கிருஷ்ணா 12, பிரின்ஸ் யாதவ் 11, புவி, ரவி பிஷ்னாய், ரபாடா இவங்க 10. எனக்கு தெரிஞ்சு ஆரஞ்சு கேப்பை விட பர்பிள் கேப்புக்கு இந்த வருஷம் பயங்கர போட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதையும் அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், யார் வின் பண்ண போகிறா? இதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியே ஆகணும், சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களா இல்லை இதுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொன்று ஒரு புது வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.